ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் மோமோஸ் ட்ரை பண்ணேன் வீட்டில். ஸோ ஃப்ரைடு மோமோஸ், ஸ்டீம்டு மோமோஸ் அண்ட் மோமோ சட்னியும் நான் ஹோம்மேடே பண்ணேங்க. ஆக்சுவலி நான் வெளியிலலாம் சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. இது ஸ்டஃபிங்கு அண்ட் இது மைதாவில் தான் நான் பண்ணேன். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போதுல தான் சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு நான் எடுத்தேன். இது டவ்வு மைதாவில் தான் பண்ணேன் நான். டவ் வீட்லேயும் பண்ணுவாங்க, லைக் கோதம்புலேயும் பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. சப்பாத்தி நம்ம இது பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சு அது எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் நம்ம சாரியெல்லாம் ப்ளீட் எடுக்கிற மாதிரி நார்மலாக ஒரு சிம்பிள் இது ஃபோல்டிங் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போதுல கண்டிப்பாக அவங்களுக்கு வேறொரு ஷேப் நான் பண்ணி காட்டுறேன் ஈஸியாகிட்டு. என்னோடய சேனல் மாதிரி தான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேங்க. ஸ்டஃபிங் பார்க்கும்போதுல உங்களுக்கு சிக்கன் இல்லைன்னா பீஃப் மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் சோயா, பியோர் வெஜ்ஜு சோயா தான். ஷேப்பு ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துடாதீங்க. இது நான் என்னோடய சிரட்டை புட்டு பண்ணுற லிட்டு தான் வச்சு நான் கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப் எடுத்துருக்கிறேன். என் பொண்ணு தான் எனக்கு இது ஷூட் பண்ணி கொடுத்தா. ஸோ அது கரெக்டாக சர்க்கிள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சோயாவோட அதோட ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஜஸ்ட்டு வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கிடலாம். ஸ்டஃபிங் பண்ணி ஜஸ்ட் ஒரு சாரி ப்ளீட் எடுக்கிற மாதிரி ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். நான் அதே மாதிரி தான் அந்த ப்ளேட்டில் நான் பண்ணி வச்சிட்ருந்தேன். எனக்கு லைக் எவ்வளோ வருதோ நான் 1 கப்பில் தான் லைக் ஒரு ட்ரையல் தான் பார்த்துட்ருந்தேங்க. இது எவ்வளோக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியல. பட் நல்லா தான் வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன ப்ளீட்டாக எடுத்து ஒரு சிம்பிள் டிசைன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பண்ணி லைக் நல்லா சீல் பண்ணியாச்சு. சைட்ஸ் எல்லாமே நல்லா சீல் பண்ணியாச்சு. அண்ட் இதேமாரி தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஒரு கொஞ்சம் டஃப் வேலையாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே நின்று ரொம்ப நேரம் நம்ம இது வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் மோமோ பண்ணுற பாத்திரம் அதெல்லாம் இல்லை, இட்லி பாத்திரம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது ஸ்டீமர் தட்டு வச்சு நான் கொஞ்சம் மோமோஸ் ஸ்டீம் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வெளியில் போய் சாப்பிடும்போதுல ரெண்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ரெண்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி பண்ணிடலான்ட்டு பண்ணேன். நான் நார்மலி ட்ரை பண்ணுவேன். இது நம்ம வெளியில் புதுசாக சாப்பிட்டாலுமே வீட்டில் இருக்கிற பொருளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்ப்பேங்க. அண்ட் இது கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நம்ம குக்கிங் ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட் அது ஒட்டாமல் ஈஸிலி எடுக்க முடியும் நம்மளுக்கு. கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தட்டை வச்சு கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா பட்டர், நான் இங்கே பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டரை க்ரீஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய குறைச்சி பீசஸ் நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஸோ தட் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கேங்க. ஸோ இதை லிட்டை போட்டு ஸ்டீமுக்கு வச்சிடலாம். கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் டவ் பிசைஞ்ச அந்த ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன் ஃப்ரைக்கு. அதான் அந்த சைடில் எல்லாம் அந்த மைதாவோட இதுதான் இருக்குது ஃப்ரையில். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆகிட்டு நம்ம ஸ்டஃப்டு சோயா மோமோஸ் போட்டுடலாங்க. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் வந்துருந்துச்சு. நான் 2 பேட்சாக தான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு ரொம்ப லைக் டம்ப் பண்ணி போட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே பயம் தான் இருந்துச்சு. எப்படி வரப்போகுதோ என்னன்ட்டு தெரியல. நான் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டும் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட ஹோட்டல் இல்லைன்னா வெளியில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் இல்லை. பட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நான் ஒரு கப்பில் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 15 to 16 பீசஸ் இருந்துச்சு மொத்தமாக. லைக் ஃப்ரைடும் அண்டு ஸ்டீம்டும் மொத்தமாக சேர்த்து ஒரு 15 to 16 பீசஸ் வந்துருந்துச்சு. 1 கப் ஆஃப் மைதா. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அதெல்லாம் கரெக்டாக ஸ்டஃபிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ரை பண்ணும்போதுல தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸ்டஃபிங் எல்லாம் லைக் ஓப்பன் ஆயிருமான்ட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக இருந்துச்சு. நல்லா சீல் பண்ண மாதிரி நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸ்டீம் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அது சரி சூடாகவே இருக்கட்டும்னு அப்படியே லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆஃப் மோமோஸும் நான் அந்த
ஃப்ரைக்கு வந்துட்டு போட்டுட்டேன். அது ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஸ்டீம் மோமோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹாட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ட் சட்னி வந்துட்டு மொமோ சட்னி நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்துச்சுன்னா இன்னொருக்கா நான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மோமோஸு நான் அப்லோட் பண்ணுறேங்க. அதனால் என்னோடய சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து அவளுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தாச்சு. நல்லா சூடாக இருந்துச்சுங்க. அப்போ அவளுக்கு 2 பீஸு ஃபஸ்ட்டே வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்டீம்டு மோமோஸு, கொஞ்சம் ஃப்ரைடு மோமோஸ், மோமோ சட்னி வச்சு கொடுத்துட்டேன். மோமோ சட்னி அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. ரொம்ப லைக் சில்லின்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. பட் அதெல்லாம் இல்லைங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் நம்ம சில்லி லைக் உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. குழந்தையானதுனால அவளுக்கு அது முடியலை போல். நான் இதில் வந்து ஸ்டீம்டு மோமோஸில் கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு டாப்பிங் மாதிரி போட்டுக்கிட்டேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பட்டர் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூடாக சில டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லுவீங்கள்ல, லைக் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சிலது வந்துட்டு ஆறி போய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சூடாக தான் சாப்பிட்ணும். அவளுக்கு கொண்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. இது வந்துட்டு சின்னதாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் நான் அதே பிளேட்டில் தான் நானும் அவங்களும் சரி சாப்பிட்டோம். கொஞ்சம் ஸ்டீம்டு மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ், மோமோ சட்னி எல்லாம் வச்சு அவங்களுக்கும் கொடுத்து நானும் அதிலே தான் சாப்பிட்டுட்டேன், அதே பிளேட்டில் தான். ஸோ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்ட் அண்டு கிறிஸ்பி ஆகிட்டு இருந்துச்சு. அண்டு சட்னியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் இல்லைங்க. ஏன்னா அவள் குழந்தனால அவளுக்கு ஓகே எல்லாம் இருக்கும். அவங்க வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க லைக் மோமோ சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர் காட்டுறா. இது வந்துட்டு ஃப்ரைடு மோமோஸ் தான் இப்படி பிச்சு காட்டுறா. அண்ட் இப்படி சட்னி டெக்ஸ்சர் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஸ்டீம்டு மோமோஸும் நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸே இல்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸோ இவ்வளோ தாங்க எடுத்துருக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வீடியோவை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.